சென்னை பத்திரிகை தகவல் அலுவலகம் சார்பில் ஊடகவியலாளர்களுக்கான ஒருநாள் பயிலரங்கம் கிருஷ்ணகிரியில் நடைபெற்றது. மத்திய தகவல் ஒலிபரப்பு அமைச்சகத்தின் தென்மண்டல தலைவர் பழனிசாமி பயிலரங்கை தொடங்கி வைத்து சிறப்புரை நிகழ்த்தினார். அதில் தகவல் ஒலிபரப்பு அமைச்சகத்தின் செயல்பாடுகள் மற்றும் பத்திரிகையாளர் நலத்திட்டங்கள் உள்ளிட்ட பல்வேறு அரசு திட்டங்கள் குறித்து அவர் விளக்கினார். வெளியே போனாங்க, அப்புறம் நம்ம பாராட்டி இந்த கான்ஃபரன்ஸ் இந்த ஒர்க்ஷாப்போட நோக்கம் என்ன அப்படின்னா, இப்ப மத்திய அரசு மாநில அரசு நிறைய திட்டங்கள் கொண்டு வருது. ஆனா மத்திய அரசோடைய திட்டம், நம்மளுடைய பிளான் என்னன்னா, நம்ம பத்திரிகையாளர்களுக்கு இது ஒரு அவுட்ரீச் ப்ரோக்ராம். நிகழ்ச்சியின் ஒரு பகுதியாக மத்திய வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சகத்தின் கீழ் செயல்படும் APEDAவின் வெள்ளரிக்காய் ஏற்றுமதி திட்டம் கொடியசைத்து தொடங்கி வைக்கப்பட்டது. APEDA மண்டல மேலாளர் சோபனா குமார் விவசாய ஏற்றுமதி தொடர்பான திட்டங்கள் குறித்து செய்தியாளர்களுக்கு விளக்கினார். நிதி சேர்க்கை நிறைவு பிரச்சாரம் என்ற தலைப்பிலான அமர்வில் இந்தியன் ஓவர்சீஸ் வங்கி சேலம் மண்டலத்தின் மூத்த மேலாளர் விக்ரம் சேத் வங்கிச் சேவையின் முக்கிய அம்சங்கள் குறித்து விளக்கினார். இந்தியன் வங்கி தருமபுரி மண்டல மேலாளர் கோவிந்தராஜு மத்திய அரசின் நிதி சேர்க்கை திட்டங்கள் பற்றி எடுத்துரைத்தார்.